என்ன அம்மா, இது கூடவா உங்களுக்கு தெரியவில்லை? அன்று பஞ்சாயத்தை கூட்டினார்கள் அல்லவா? அன்று அண்ணி செல்வியிடம் சொல்லிக் கொண்டு இருந்தார்கள். பஞ்சாயத்தில் உன்னிடம் கேட்பார்கள் பெரியவர்கள். அப்போது நீ எனக்கு அம்மா மட்டும் போதும், அப்பா வேண்டாம் என்று சொல்ல வேண்டும் என்று செல்வியிடம் சொல்லிக் கொண்டு இருந்தார்கள். அதற்கு செல்வி வீட்டுக்குள் இருந்து, சரியம்மா, நான் அப்படியே சொல்கிறேன் என்று சொன்னாள். ஆனால் பஞ்சாயத்துக்கு போய் கேட்கும்போது செல்வி குழந்தை அம்மாவுக்கு கொடுத்த வாக்குறுதியை மாற்றிவிட்டாள். எனக்கு அம்மாவும் வேண்டும், அப்பாவும் வேண்டும் என்று சொல்லிவிட்டாள். அதுதான் அன்னியாருக்கு கோபம். அதனால்தான் இப்படி சிறு குழந்தையை ஜென்ம விரோதி போல நினைத்து கொண்டு அந்த குழந்தையிடம் இப்படியெல்லாம் பேசுகிறார்கள். என்ன செய்வது என்று தெய்வானை அக்கா சொன்னார்கள். அதற்கு அம்மா ஒரு பதிலை சொன்னார்கள். என்ன சொன்னார்கள்? என்ன தெய்வானை, நீயும் அப்படியே ஆப்போசிட்டியாக மாறிவிட்ட போலிருக்கிறது என்று அம்மா கேட்டார்கள். அதற்கு தெய்வானை அக்காள் சொன்னார்கள், இல்லை அண்ணியாரே, நான் மாறமாட்டேன். ஏனென்றால் செல்வி நீங்கள் பெற்ற குழந்தை. அவள் மீது எல்லா உரிமையும் உங்களுக்கு இருக்கிறது. நான் ஆஃப்டரால் பக்கத்து வீட்டுக்காரிதானே. இருந்தாலும் ஒரு வீடு, ஒரு குடும்பம். செல்வியை என் சொந்த அண்ணன் பிள்ளை போல்தான் நான் அவளை பார்க்கிறேன். பாவம் அந்த குழந்தை என்று சொன்னார்கள். அதற்கு அம்மா சொன்னார்கள், என்ன இது, யாரை பார்த்தாலும் அவள் பாவம், செல்வி பாவம், செல்வி பாவம், அண்ணன் பாவம் என்று சொல்கிறீர்கள். என்னை பார்த்தால் உங்களுக்கு பாவமாக தோன்றவில்லையா? அவன் என்னை என்னவெல்லாம் கொடுமையும் சித்திரவதையும், எத்தனை அடியும் மிதியும் உதையும் எனக்கு கொடுத்தான். அதையெல்லாம் நீங்கள் கண்கூட பார்த்து கொண்டிருந்தீர்கள் அல்லவா? அப்போதையெல்லாம் தெரியவில்லையா நான் பாவம் என்று உங்களுக்கு? இப்போ இவள் நீலிக்கண்ணீர் வடித்தவுடன் இவளை பார்த்து நீங்கள் எல்லோரும் பாவம் பாவம் என்று ஒரு பட்டாளமாக கொடியை பிடித்து வந்திருக்கிறீர்கள் என்று அம்மா தெய்வானை அக்காவை பார்த்து கேட்டார்கள். அதற்கு தெய்வானை அக்கா சொன்னார்கள், இல்லை அண்ணியாரே, யாரும் இங்கு கொடி பிடித்து வரவில்லை. நானும் என் அம்மாவும் தான். எங்களுக்கு நீங்கள் இந்த குழந்தையை ஒவ்வொரு வார்த்தையும் குத்தி குத்தி கேட்பதை பார்த்துவிட்டு மனம் தாங்காமல் 4 வார்த்தை உங்களிடம் உரிமையாக பேசிவிட்டோம். தவறாக இருந்தால் மன்னித்து விடுங்கள் அண்ணியாரே என்று தெய்வானை அக்கா சொன்னார்கள். இல்லை தெய்வானை, நான் அப்படி சொல்லவில்லை. இல்லை, நீங்கள் சொல்வது அப்படித்தான் இருக்கிறது என்று சொன்னேன் என்றார்கள் அம்மா. அதற்கு என்ன செய்வது? பிள்ளை இதை பார்த்து கொண்டு இருந்தது. 4 மணி ஆகிவிட்டது. பிள்ளைகளெல்லாம் பள்ளி சென்று திரும்பி வீட்டுக்கு வருவதை அங்கு நின்று கொண்டு ஏக்கத்துடன் அதை பார்த்தது. நம்மளுக்கும் பள்ளிக்கூடம் போக முடியவில்லையே, என்ன பாவம் பண்ணிவிட்டோம். நம் பள்ளி செல்வதற்கு பெற்ற தாயே நமக்கு தடையாக இருக்கிறார்களே, இவ்வளவு பெரிய கொடிய பாவத்தையா நம் போன ஜென்மம் செய்திருந்தோம் என்று நினைத்து வெளியே சொல்லாமல் மனதுக்குள் வைத்து அடக்க முடியாமல் 2 கண்ணிலும் ஆறு ஓடும் போல தண்ணி ஓடியது. அதற்கு அம்மாவும்
தெய்வானை அக்காவும் மயிலாத்தா பாட்டியும் இதை பார்த்தார்கள். அவள் செல்வி தனியாக நின்றுதான் இந்த குழந்தைகளை பார்த்து, பள்ளி சென்று வரும் குழந்தைகளை பார்த்து ஏங்கி கண்ணீர் வடித்து கொண்டு அங்கு நின்றாள் அந்த மாமரத்தின் அடியில். அதை பார்த்தவுடன் அம்மாவுக்கு கழுகை போல் மூக்கு வேர்த்து விட்டது. அடியே செல்வி, அங்கு என்னது வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கிறார்கள்? இருக்கே, இங்க வா என்று கோபத்துடன் அழைத்தார்கள். அதற்கு தெய்வானை அக்கா பதில் கூறினார்கள். ஏன் அண்ணியாரே இப்படி அந்த குழந்தை மேல் கோபத்தை கொப்பளிக்கிறீர்கள்? கொஞ்சம் இதை மெதுவாகத்தான் சொல்லுங்களேன். செல்வி இங்க வா என்று சொன்னால் என்ன? ஏன் இப்படி சண்டைக்காரனிடம் பேசுவது போல் பேசுகிறீர்கள் என்று அந்த தெய்வானை அக்கா சொன்னார்கள். அதற்கு அம்மா ஒன்றும் பேசவில்லை. என்ன செய்வது? அம்மா வீட்டு வேலையை துவங்கிவிட்டார். செல்வியை கூப்பிட்டு செல்வியிடம் 1 ரூபாயை கொடுத்து, நீ போய் சோப்பு பொடியும் சாத்துக்குட்டி கடையில் வாங்கி கொண்டு வா. அங்கு போய் கடைக்கு போவதை சாக்காக வைத்து கொண்டு 4 மணி நேரம் தோழிகளுடன் பேசிக்கொண்டு இருக்காதே. எனக்கு இங்கு நிறைய வேலை இருக்கிறது. உன்னை மாதிரி எனக்கு வெட்டியாக நான் இருக்கவில்லை என்று அம்மா சொன்னார்கள். அதற்கு மயிலாத்தா பாட்டி ஒரு பதிலை சொன்னார்கள். என்ன சொன்னார்கள்? ஏன் தாயம்மா, அவள் வெட்டியாக இருக்கவில்லை என்று சொல்கிறாயே, இந்த 5 வயதில் அவள் என்ன செய்ய முடியும் என்று நீ நினைக்கிறாய்? பாவம் அந்த குழந்தை. அந்த 5 வயதிலே அவள் 50 வயதில் அனுபவிக்கும் கஷ்டத்தை எல்லாம் உன்னிடமும் உன் புருஷனிடமும் அந்த குழந்தை அனுபவித்து விட்டது. இங்கு இருக்கும் இந்த 10 வீட்டு ஆளுக்கும் அது தெரியும். மேலே போகும் இறைவனுக்கும் அது தெரியும். உன் கணவன் குடித்து வந்து அவனால் எவ்வளவு பிரச்சனைகளை பண்ண முடியுமோ அவ்வளவையும் அவன் பண்ணினான். அப்போதும் அந்த குழந்தைதான் அழுது புலம்பி கதறியது. சரி, ஒரு கெட்ட நேரம் அது முடிந்து நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது என்று நினைக்கும் போது அவன் மெதுவாக நல்லவனாக மாறும்போது அப்படியே நீ மாறிவிட்டாய். இரண்டுமே அந்த பிள்ளைக்கு சாதகமாக இல்லை, எதிரியாகத்தான் இருக்கிறது. என்ன ஒரு விசித்திரமாக இருக்கிறது என்று மயிலாத்தா பாட்டி சொன்னார்கள். அதற்கு அம்மா கேட்டார்கள். என்ன கேட்டார்கள்? ஏம்மா, அப்போ நான் என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் என்று அம்மா கேட்டார்கள். அதற்கு மயிலாத்தா பாட்டி ஒரு பதிலை சொன்னார்கள். நீ என்ன செய்ய வேண்டும் என்று நான் எப்படி தாயம்மா சொல்ல முடியும்? அதை நீதானே முடிவு செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள். ஆம், சரிதான், நீங்கள் சொன்னது நான் தான் முடிவு செய்ய வேண்டும் என்று அம்மா சொன்னார்கள். அதற்கு இந்த குழந்தை யோசித்தது. முடிவு எடுக்க வேணும் என்று அம்மா சொல்கிறார்களே, அது என்ன முடிவாக இருக்கும் என்று இந்த குழந்தை மனதுக்குள் யோசித்து வெளியே சொல்லாமல் பயந்து மூஞ்சியை ஒரு மாதிரியாக வாடி பாவம் போல வைத்து கொண்டிருந்தது. அதற்கு மயிலாத்தா பாட்டி கேட்டார்கள். என்ன முடிவு சொல்கப் போகிறாய் என்றார்கள். அதற்கு அம்மா சொன்னார்கள், நான் என்ன சொல்லப் போகிறேன் என்றது நாளைக்கு தெரியும்
உங்களுக்கு என்று அம்மா சொன்னார்கள். என்ன செய்ய போகிறாய்? சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க.